அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வி சந்தானம், மூத்த சமூக ஆர்வலர், குரோம்பேட்டை. நான் வசிக்கிற இடம் எம்ஐடி மேம்பாலம் சர்வீஸ் ரோடு அருகாமையில் நான் வசிச்சுட்டு வரேன் 50 வருஷமா. ரொம்ப வருத்தப்படக்கூடிய சமாச்சார செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். குறிப்பாக நம்ம எம்ஐடி சர்வீஸ் ரோடு ரொம்ப பிஸியான ரோடு. நியூ காலனி பகுதி மக்கள் பயன்படுத்தக்கூடிய சர்வீஸ் ரோடு. ஜிஎஸ்டி ரோடுக்கு வரணும்னு சொன்னா நியூ காலனி மக்கள் அனைவருமே சர்வீஸ் ரோடை தாண்டி தான் வரணும். அது ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அங்கிருந்து ஆரம்பம், அது கடைசியில் லலிதா ஜுவல்லரி அந்த சிக்னல் இருந்து முடியும் அந்த சர்வீஸ் ரோடு. இன்னைக்கு சர்வீஸ் ரோடு ஏற்கனவே ஏராளமான என்க்ரோச்மெண்ட், 2 சைட்லையும் வாகனங்கள் நிறுத்தி வச்சிருவாங்க. அவ்வளோ மோசமான சாலை, பொதுமக்கள் நடக்க முடியாது, அவ்வளோ சிரமப்படுவாங்க. குறிப்பாக வயதானவர்கள் எல்லாம் காலை வைக்கவே முடியாது அந்த சாலையில். 2 சைட்லையும் 2 வீலர்ஸ் ஆக்கிரமிப்பு. ஒரு கல்யாண மண்டபம், ஒரு நர்சிங் ஹோமு, 2 வீலர் சர்வீஸு, எது இல்லைங்க, எல்லாம் இருக்கு. அது மாதிரி ஒரு கோயில், அப்புறம் ஒரு சேட் பிரியாணி கடை ஒன்று. இந்த பகுதியில் எப்போ பார்த்தாலும் ரஷ் இருக்கும். பொதுமக்கள் நடக்க முடியாத அளவுக்கு நெரிசல். போராத குறைக்கு சமீபத்தில் நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க, வீடியோ எடுத்திருக்கோம், அதை பாருங்க. ஏற்கனவே இந்த சர்வீஸ் ரோடு எம்ஐடி சர்வீஸ் ரோடு நேரம் ஆக்கிரமிப்பு வேற. இந்த நிலையில நம்ம மின்வாரியம் என்ன பண்ணியிருக்காங்க, கேபிள் கொண்டு வராங்க. எங்க அந்த கடப்பேரியிலேருந்து கொண்டு வராங்க. அந்த கேபிள் தோண்டி இருக்காங்க. ஜிஎஸ்டி சாலை ஓரமாக கொண்டு வராங்க, அப்படியே சர்வீஸ் ரோடு தோன்றாங்க. சர்வீஸ் ரோடு முழுக்கமாக தோண்டிட்டாங்க. தோண்டி கேபிளை அரையும் குறைவா போச்சிருக்காங்க. மண்ணை வெறும் நிறைய மேடாக்கி விட்டுருக்காங்க. 3-4 பள்ளங்கள் வேற. வேலை அப்படியே நின்று போச்சு. 14வது குறுக்கு தெரு அந்த கல்யாண மண்டபத்தின் அருகாமையில் நிறுத்திட்டாங்க வேலையை. காரணம் என்னன்னா தேர்தல்னு சொன்னாங்க. அதுக்கு மேல இந்த கேபிளை பஸ் ஸ்டாண்ட் வரையில எடுத்துன்னு போனோமா. கேட்டா 1 மாசம் ஆகும் அது முடிக்கிறதுக்கு வேலைன்றான். இது நடுவில் பொதுமக்கள் அந்த சாலையை பயன்படுத்த முடியுமா என்பதை பொதுமக்கள் நினைத்து பார்க்க வேணும். அவ்வளோ கஷ்டமா இருக்கு. இப்போ நாங்க ஈபியை கேட்கிறோம், நீ தோண்டின வரையில மூடிடு, சரியாக லெவல் பண்ணி விட்டேன்னா பொதுமக்கள் சௌகரியமா நடந்து போவாங்க. அது இல்லாத ஏராளமான பள்ளங்களை வேற தோண்டிருங்க. அதுக்கு பாதுகாப்பு இருக்கா? டேப்பு கட்டிருக்கியா? பேரிகேட் வச்சிருக்கியா? எதுவுமே கிடையாது. சமீபத்தில் 2 பேர் அந்த பள்ளத்துல விழுந்துட்டான். லக்கிலி அவன் எஸ்கேப் ஆயிட்டான், அடிக்கடி படலை. இது நடுவில் நெரிசலையா டிராபிக் பார்க்க மாட்டேன்றாங்க. கார்பரேஷன் கண்டுக்கிறது இல்லை. இபிஏ எடுத்தோமா அந்த வேலையை முடிச்சோமான்றது இல்லை. இன்னைக்கு தேர்தல் முடிஞ்சு ஒரு 4-5 நாள் ஆயிடுத்து. இன்றைக்கும் அந்த அரைகுறை நிலையில அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இது எப்போ முடிப்பாங்க என்னன்னு தெரியாது. உடனடியாக அந்த வேலையை எடுத்து முடிஞ்சு அந்த சர்வீஸ் சாலையை சீர்படுத்தினால் ஒழிய எங்களால எதுவுமே பண்ண முடியாது, நடக்கவே முடியாத நிலைமைக்கு உருவாகும். இது உடனடியாக இபி மின்வாரியத்தை சேர்ந்த உயரதிகாரிகள் உடனடியாக அந்த ஸ்பாட்டுக்கு கவனிச்சு அதை சீர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயத்துல விபத்துக்கள் எந்த சமயத்துல வேணாலும் நடக்கும் என்பதை உடனடி இபி நடவடிக்கை எடுக்கணும். அந்த பள்ளங்களுக்கு ஒரு பாதுகாப்புக்காக டேப்பு கட்டணும், பேரிகேட் வைக்கணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு விரைவாக முடிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு அந்த விரைவு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இபியை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.